மக்களே உஷார்! சற்று முன் வெளியான செய்தி. கரையை நெருங்கும் புயல் இரவு 7 மணி வரை 13 மாவட்டங்களில் வெளுத்து வாங்க போகும் மிக கனமழை. வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை பற்றியான இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். பெஞ்சல் புயல் இன்னும் சற்று நேரத்தில் கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னை உட்பட 13 மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் இன்னும் சற்று நேரத்தில் கரையை கடக்க உள்ளது. புதுச்சேரி அருகே காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புயல் கரையை கடக்க உள்ளது. தற்போது இந்த புயல் சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்திலும், மாமல்லபுரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இந்த புயலின் வேகம் என்பதே படிப்படியாக குறைந்து வருகிறது. நேற்று இரவு 15 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் கரையை கடக்க நோக்கி வந்தது. இது இன்று காலையில் 13 கிலோமீட்டர் வேகமாகவும் அதன் பிறகு 10 கிலோமீட்டர் வேகமாகவும் குறைந்துள்ளது. தற்போது புயல் கரையை நெருங்கும் போது வேகம் என்பது இன்னும் குறைந்துள்ளது. தற்போது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் மெதுவாக நகர்ந்து வருகிறது. இந்த புயல் கரையை கடக்கும்போது அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என கணிக்கப்படுகிறது. இதற்கிடையே தான் இரவு 7 மணி வரை உள்ள சென்னை உட்பட 13 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 7 மணி வரை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இரவு 7 மணி வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, சேலம், நாமக்கல் உட்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மேலும் ஈரோடு, கோவை, திண்டுக்கல், புதுக்கோட்டை மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.